பாக்கியா பார்த்தீங்கன்னா, தன்னோட ரெஸ்டாரண்ட் ஃபங்ஷனை வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க டைமில தான் குடும்பத்தில இருக்க எல்லாருமே வந்துட்டு வராங்க. எல்லாருமே வந்துட்டு ஜாலியா சிரிச்சு பேசியிருக்க டைமில வந்து கோபி பார்த்துட்டீங்கன்னா, பாக்கியாவ பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. என்ன இவ வீட்டு வேலையும் நல்லா செய்றா. அது இல்லாத பார்த்தீங்கன்னா 2வது பிரான்ச் வேறு ஓப்பன் பண்ணிட்டா. அந்த அளவுக்கு திறமையா வேலை செஞ்சுட்டு இருக்கா. நான் கூட இருக்கும்போது பாக்கியாலாம் இவ்வளோ திறமையா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில இதான் சமையல்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் வந்துட்டு அவ ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாடா. அவ காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிப்பா. வீட்டு வேலையும் செய்வா. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல எல்லா வேலையுமே செய்வா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவளே செய்வா. அந்த அளவுக்கு பாக்கியா பார்த்தீங்கன்னா காலைல பம்பரம் மாரி சுத்திட்டே இருப்பா. நீ தான் அவள புரிஞ்சுக்காம விட்டு போயிட்ட அப்படின்ற மாரி சொல்ல. ஆமாம்மா என்கூட இருக்கும்போது அவளுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கவே இல்ல. இப்ப தான் அவளோட டேலண்ட் என்னன்றது எனக்கு புரியுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இனியாவோட லவரும் வராங்க. அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். பாக்கியாவுமே இருந்துட்டு, "வாடா எப்படா வந்த? உங்க அம்மா கொட்டும்போது வரவே இல்ல. இப்போ மட்டும் வந்திருக்க" அப்படின்னு சொல்ல. "இல்ல அம்மா கொட்டும்போது சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன். ஆனா உங்க ஃபங்ஷனுக்கு நான் வராம எப்படி ஆன்ட்டி?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, பழனி வர்றாரு. பழனிய பார்த்து எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா கோபி, ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ தான் பாக்கியாவ பத்தி ரொம்ப பெருமையா நினச்சிட்டு இருந்தான். ஆனா இன்னும் இவ கூட டச்சில் தான் இருக்காளாம். இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவன யார் கூட்டது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் தான் பாக்கியா இருந்துட்டு, "வாங்க எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொன்ன மாரி கரெக்ட்டா வந்துட்டுருக்கிறீங்க வாங்க" அப்படின்ற மாரி உள்ள கூட்டு போறாங்க. உடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துருது. இவன் அப்பவே தலைமுழுகுன்னு நான் இவன் கூட பேசக்கூடாதுன்னலாம் சொன்னேன். இவன் இன்னுமே இவ கூட பேசிட்டு இருக்கானா? எதுக்கு தான் இவன் வந்தானோ? நல்லா இருக்க குடும்பத்த திருப்பி கெடுக்கிறதுக்கோசமே வந்திருக்கான் பாரு அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கா. பாக்கியாவும் பாலினியும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்து கோபிக்கு இன்னும் வயிறு எரியுது. நான் அப்போவே வந்து சொன்னேன், இவன் கூடலாம் சேராத, இவன என்னாத்துக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டு போனா, இன்னும் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா, பொறாமையில வெந்துட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்ற நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் பட்டன் நிறுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.